இரும்பாய். மிஸ்டர் வில்சன், பயத்துல பேண்ட கலட்டாமலேயே பாஸ் பண்ணிட்டீங்க போல. எனக்கு தெரியும், நீ மூடு. மியூசிக். நாங்க ஒன்றும் அவ்வளோ கொடூரமானவங்க இல்லை, அதே சமயம் விளையாடுறவங்களும் இல்லை. எங்களுக்கு புனித காலவரிசையை பாதுகாக்கிற ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. எனக்கு முட்டை 18 நிமிஷத்துல மொத்த கதையும் சொல்ற. டைம் மிஷினை தூக்குனு என்ன தூக்கிட்டீங்களா? அதை வச்சு 2 பேரை காப்பாத்துறேன், அதுக்கப்புறம் அதை உடைச்சிட்டேன். ஐயோ, அது ஒரு பழைய கதை. உங்க டைம் லைன்ல எப்படி எல்லாம் விளையாண்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க இஷ்டத்துக்கு தோணதெல்லாம் பண்ணீங்கல்ல. அவெஞ்சர்ஸ் மாதிரி. நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஐசியூக்கு கூட எவனும் கூப்பிட்டதில்ல. எம்சியூல மாலையோட வரவேற்கிறீங்க. இஷ்டத்துக்கு கேமியோஸ், வேரியன்ஸ்ல வெரைட்டி, மொத்த பேக்கேஜுமா? நான் சொல்லலப்பா. நீ எதுக்கு அடி போடுறன்னு பச்சையா தெரியுது. இதனால மார்வல் யூனிவர்ஸோட தலையெடுத்தே மொத்தமா மாறப்போகுது. நான் ஒரு அவதாரம். மார்வல் ஆண்டவர். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. கொஞ்சம் அப்படியே கேரக்டர்ல இருங்க, நான் வந்துடுறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே, உன் இடத்த நீயே வச்சுக்கோ ஃபாக்ஸ். நான் டிஸ்னி லேண்டுக்கு போறேன். ஃபாக்ஸ் கதை முடிஞ்சது. எங்க சைன் போடணும்? பேப்பர் ஒர்க்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லது. எங்க பக்கம் பக்கமா கையெழுத்து போடணுமோன்னு பயந்தேன். ஆனா என்னோட சைட்ல இருந்து ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு. என்ன செஞ்சிட்டான்? சூட்டு பர்ஃபெக்ட்டா இருக்கு. உன் டெய்லர் கண்ட இடத்துல கை வச்சாலும் கை வரிசைய காட்டிட்டான். கோலி குண்டு தெரியாம கட்டின புடவையோட வந்து எனக்கு ஆடமான்டியம் கத்தியையும் கொடுத்து புது பொண்டாட்டி மாதிரி தாங்குறீங்க. சொல்லுங்க, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? புரியுது. உங்க பேண்ட் புடைக்கிறதுலயே தெரியுது. நான் இவ்வளவு நேரம் சொன்னது உங்க ரைட் ஹேண்ட பத்தி. பாக்குறதுக்கு பாலும் பழம் மாதிரி இருந்துகிட்டு பார்வையிலேயே என்ன பதம் பாக்குறான். பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. அம்புட்டு தானா? கண்டம் பண்ணு இருக்காரு, கண்டம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. யார்? வீட்டுக்காரமாவுக்கா? ஹெச்ஆருக்கு. ஓ, அப்ப நீ அதையும் ஓட்டுறியா? நீங்க இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, கட்சி தாவறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல எத்தனை நாள் லீவ் எடுக்க போறேன்னு சொல்றேன். வீக்கெண்ட்ஸ்ல ஆதார சக்தினா ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஆதார சக்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க அழியும் போது அவங்க கூடவே மொத்த உலகமும் அழிஞ்சு போயிடும். அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் அடிக்குது. ஏன்னா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். உங்க அவதார புருஷனும் ஆதார சக்தியும் நான் தான். Oh my God! அப்ப என்னையும் ஒரு ஆளா மதிப்பாங்கல்ல? கண்டிப்பா மதிப்பாங்க. என்னோட ஆண் குறியும் குறிக்கோளும் ஒரே மாதிரி. கொஞ்சம் ஏறி இறங்கும். நான் செஞ்சிடுறேன். நல்ல முடிவு. புனித காலவரிசை உங்களை வரவேற்கிறது. நான் ஆதில இருந்து பேசுறது உள்வரினை கண்டுபிடிச்சு உன் மூக்க உடைக்கிறத பத்தி தான்டா. என் ஃபூல். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. எப்படி ஏத்துன பாரு. ஐயோ, ஓஹோ, இதுக்கு பேர் தான் முக்கூடலோ. என் காஜ் அப்படி. ஏய் வத்தா வயிறு, லோகன் ஒரு ஹீரோடா. அவர் ஒன்றும் உன்ன மாதிரி காமெடி பண்ற சர்க்கஸ்கார கிடையாது. ஏன் இப்படி மிமிக்ரிங்கிற பேர்ல சூத்த கொடுத்து வாய புண்ணாக்கிக்கிற? அவன் ஹீரோனா, நான் வில்லன்டா. லோகன், மரியாதையா இப்ப நீ என் கூட வந்துரு. நீ யாரா?
பலானா படத்துல பாய் போடுற மாதிரி இருக்க. உனக்கு ஸ்டூல்ல இருந்துக்க இன்னொரு ஸ்டூல் போடணும் போல இருக்க. ஹே என் லோகு குட்டி, என் ஓட்ட ஜட்டி, உனக்கு அங்கிள் போய் பல்லி மிட்டாயும் வாட்சி மிட்டாயும் வாங்கிட்டு வந்துடுறேன். வணக்கம்டா மாப்பிள. ஃப்ளவர் மாதிரி இருக்கிற பார்த்தா ஃபயரா இருக்க. நீயாட ஆதார சக்தி. உன்னை பார்த்தா மூத்திர சந்தில பொட்டல விக்கிற மாதிரி இருக்க. Music. ஒத்த கண்ணா ஆடுறா சக்கண்ணா நாட்டு கட்டடோய். ஆதார சக்தியை கூட ஆபாசமா பார்க்க தோணுது. எல்லாம் செத்த போயில ஆதார சக்திங்கிற பேர்ல இங்க எவனா சுத்தி நிற்கானால. ஓ ஏன் உன் மூஞ்சி தாத்தா சூ மாதிரி சுருங்கி போய். ஐயோ லோகநாதனே, உங்களுக்கு இந்த நிலைமையா? ஓ எஸ் எஸ், மாசா கெத்தான காஸ்டியூம்ல வந்திருக்கான் பாரு. நீ இந்த காஸ்டியூம்ல தான் ஹல்கோட சண்டை போட்ட. நான் மார்வல் ஆண்டு வர்ற பச்சை பேப்பாயில. பின்னாடில இருந்து பார்க்கும்போது நீ அப்படியே ஹென்றி மாதிரி. ஓ மை ஃபக், சாட்சாத் ஹென்றி கேவல். அப்ப அந்த பொருளி உண்மைதான். இதை நான் சொல்லி ஆகணும். நீங்க எடுத்த இந்த முடிவுனால மனித குலமே குதூகலமாக போகுது. அந்த பழைய கஞ்ச பிசினரி ப்ரொடியூசர்ஸை விட இங்க உங்களுக்கு நல்ல டீல் கிடைக்கும். நீ இன்னும் கிளம்பலையா? நோ சார், பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போட சொல்லல உங்களுக்கு. Music. போதாத குறைக்கு என்னோட உலகமும் இப்போ உன்னை நம்பி இருக்க. என்ன உத்தேசம்? மர்டரா மேட்ரா? அந்த கம்நாட்டி சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. உன்னை பார்த்தா காலம் போன காலத்துல காதல் தோல்வி அடைஞ்ச கார்மேகம் மாதிரி இருக்க. அதான் நீ மத்த உள்வரின் மாதிரி வெறப்பா இல்லாம சாதுவா இருக்க. ஆனா இப்ப என்கிட்ட டைம் இல்ல. நம்ம ஆன் தி வேல எல்லாம் பேசிக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ உன் கம்பி ஏழ மறுப்பது ஏன்? 40க்கு மேல உள்வரின்ஸ்க்கு அது ஜகஜந்தா. என்ன வெறுப்பேத்தாத. நானும் அதான் சொல்றேன். நீ என்ன பெருப்பேத்தாத. நெத்தி போட்டு ஓட்ட வழியா மூச்சு பயிற்சி எடுக்க வேண்டாம் நினைச்சனா பொச்ச சாத்திக்கிட்டேன் கூட வா. ஓகே, இப்ப இதை எப்படி சரி பண்றது? நான் இதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். உன்னையும் ஒரு பெரிய ஆளாக்க நானும் வாய்ப்பு கொடுத்தேன். ஏன்னா என்னுடைய சுப்பீரியர்ஸ் உன்னை பத்தி ஸ்பெஷலா நினைச்சதால அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியல. ஏன்னா எதிர்காலத்துல உனக்கு ஏதோ பெரிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆமா, தோரோட மடியில. Music. என் உலகத்தோட கஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு எப்படி உன்னால சாப்பிட முடியுது? எனக்கும் பசிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் அக்கறை இருக்கிற என் உலகத்தை இழக்க போறேன். அதுக்கு காரணம் ஏதோ ஒரு மூலையில செத்து போன இவன் தான். இப்ப கூட அவனை பத்தி பின்னாடி பேசுறத வெக்கமே இல்லாம கேட்கறான்ல. MCU உங்களை வரவேற்கிறது. வரிசையில் சிறிது நேரம் காத்திருக்கவும். அடுத்து உன்கிட்ட வரேன். நான் உடனே உன் பாஸ் கிட்ட பேசி ஆகணும். அது அவரோ அவளோ அவங்களோ உடனே அவங்களுக்கு போனை போட்டு மார்வலோட ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொல்லு. அடப்பாவீங்களா, எல்லாரும் கோரஸா பின்னாடி சாத்துற சத்தம் என் காதுல இடியா விழுது. திருட்டுத்தனம் பண்றீங்களா? இப்படி சம்பளம் போடுற முதலாளி முகத்துல கரிய பூசுறது நியாயமாடா? உங்களுக்கு தெரியுமா, நான் போட்டு கொடுக்கறதுல PhD பண்ணிருக்கேன். அதனால இதே வேகத்துல போய் நீங்க உங்க முதலாளி முதுகுல பூசுறதுனா. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. அவன் எங்க போனா? உப்பு கொட்டுற இடத்துக்கு. அடுத்து நீ அங்கதான் போற. ஜஸ்ட் மிஸ். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.